வணக்கம். பிரவுன் குகா மீடியா உங்களை வரவேற்கின்றது. கனடா வரசித்தி கருங்கல் ஆலயத்தில் மே மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அது பற்றிய சிறப்பு காணொளி. இந்த ஆலயம் 1999ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நிறுவப்பட்டது. நிறுவியவர் டாக்டர் சிவஸ்ரீ பஞ்சாச்சர விஜயகுமார குருக்கள். இது கனடாவில் உள்ள தமிழ் இந்து சமூகத்துக்கான முக்கிய ஆன்மீக மையமாகும். இது பற்றி மேலும் அறிய வாருங்கள் வீடியோக்கள். வணக்கம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இன்றைய பதிவு ஒரு தெய்வீக நிகழ்ச்சி. மகா கும்பாபிஷேகம். உலக பிரசித்தி பெற்ற டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் தேவஸ்தான கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம். அதிசயம் ஆனால் உண்மை. வட அமெரிக்காவிலேயே கருப்பு கற்களால் கட்டப்பட்ட புத்தம் புதிய ஆலயம் விநாயக பெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்த கோவிலின் மூலஸ்தானம் மற்றும் அதை சுற்றியுள்ள பரிவார மூர்த்திகளின் பீடங்கள், அதன் அமைப்புகள் கருப்பு நிற கற்களால் கருங்கல்களால் உருவாக்கப்பட்டு உள்ளதே ஒரு முக்கிய சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் உண்மைதானா என்று உள்ளே வந்து பாருங்கள். உள்வீதி, அந்த மூலஸ்தானம், அந்த சிவர் எல்லாமே வெறும் சிற்ப அலங்காரத்துடன் கருங்கற்களால் ஆக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்தியாவிலிருந்து வருகிற பல சிற்ப வல்லுநர்களின் கைத்திறன் அதிலே பிரதிபலிக்கிறது. அவர்களின் கஷ்டமான உழைப்பு ஒரு காரணமாக இங்கே கருதப்படுகிறது. மிகுந்த பொருட்செலவில் இந்த கருப்பு கிரனைட் கற்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் அமைக்கப்படுகிறது. இதை நீங்கள் கண்டு நேரடியாக வரும்போது பார்த்து ரசிப்பீர்கள். இந்த புத்தம் புதிய கருப்பு கிரனைட் கற்களால் ஆகின இந்த வரசித்தி விநாயகர் ஆலயத்தை டொரண்டோ, அதுவும் தமிழ் மக்கள் செறிந்து வாழ்கிற சாவ்ரோ பாண்டு நவம்பர் மாதம் டாக்டர் சிவஸ்ரீ பஞ்சாச்சர விஜயகுமார குருக்களால் நிறுவப்பட்டு இன்று வரை தமிழ் உறவுகளுக்கு அருள்பாலிக்கின்றார். அத்தோடு இந்து சமய கலாச்சார வகுப்புகள், ஆச்சார நிகழ்வுகள் என்று ஏகப்பட்ட தமிழர்களின் கலாச்சாரத்தோடு பயணிக்கிற இந்த வரசித்தி விநாயகர் ஆலயத்தை மீண்டும் அழகுறப்படுத்தும் நோக்கத்துடனேயே இந்த கிரனைட் கற்களாலான கோயில் கட்டப்படுகிறது. கேட்கும் வரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து மக்களை நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ வைக்கும் எங்கள் வரசித்தி விநாயக பெருமான் மே மாதம் 25ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இது முற்றிலும் புதிய கருப்பு கிரனைட் கற்களால் உருவாக்கப்பட்ட மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிகவும் கோலாகலமாகவும் சமய ஆச்சார முறைப்படி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இறையருள் கூடியுள்ளது. ஒரு ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பார்ப்பதென்பது அதற்கு கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த மகா கும்பாபிஷேகம் 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் நடைபெறும். எனவே மக்களே எல்லோரும் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு உங்கள் வேண்டும் வரங்களை, உங்கள் எண்ணங்களை வரசித்தி விநாயகரிடமிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த கருப்பு கிரனைட் கற்களால் ஆக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எங்கள் இந்து சமய பாரம்பரிய பல கதைகளை, அதன் சரித்திரங்களை மிகவும் துல்லியமாகவும் அழகாகவும் படங்களாக அந்த சரித்திரங்கள் அங்கே பொறித்தும் உள்ளனர். இது பார்ப்பவர்களை மிகவும் கவரும் ஒரு விடயமாகும். இதை நீங்கள் உள்வீதியில் வரும்பொழுது ஒரு இந்தியாவில் நிற்பது போன்ற ஒரு தெய்வீக உணர்வை நிச்சயம் நீங்கள் எல்லாரும் உணர்வீர்கள் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அதையும் தாண்டி இந்த கருப்பு கல்லில் செதுக்குவது என்பது ஒரு கஷ்டமான விடயம். அப்படி இருந்தும் இதை மிகவும் பொருட்செலவில் மிகுந்த கலாச்சார வடிவங்களையும் இந்து சமய பாரம்பரியங்களையும் இதில் அவர்கள் கீறியிருப்பது ஒரு ஆச்சரியப்பட வைக்கிறது. மீண்டும் ஒரு தடவை அவர்களின் நிபுணத்துவத்தை இது பறைசாற்றி நிற்கிறது. இந்த கருப்பு கிரனைட் கற்களால் மிகவும் பொருட்செலவு உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தை விநாயக பெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடக்கம் மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை எண்ணெய் காப்பு நிகழ்வு மிகவும் கோலாகலமாக நடைபெறும். அன்று மக்கள் எல்லோரும் அந்த கருப்பு கிரனைட் கற்களால் உருவாக்கப்பட்ட அந்த மூலஸ்தானத்திற்கு சென்று விநாயக பெருமானுக்கு எண்ணெய் காப்பு செய்யும் ஒரு அரிய சந்தர்ப்பத்தை மீண்டும் எங்கள் வரசித்தி விநாயகர் ஆலயம் உங்களுக்கு வழங்குகிறது. மக்களே, இந்த பொன்னான சந்தர்ப்பத்தை உரிய முறையில் பயன்படுத்துவீர்கள் என்றும் நினைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மே மாதம்
25ஆம் தேதி திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவருள் கூடி இருக்கின்றது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் இந்தியா, இலங்கையிலிருந்து சமய ஆச்சாரிய பல அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களின் கலந்துரையாடலுடனும் அவர்களின் ஒத்தாசையுடனும் இந்த கும்பாபிஷேகம் மிக கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. அதற்கு எல்லாம் வல்ல வரசித்தி விநாயகர் அருள் கிடைத்துள்ளது. எனவே கோயிலுக்கு வந்து உங்கள் இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அவரின் ஆசியை பெற்று ஏகுமாறு அழைக்கின்றனர். வரசித்தி விநாயகர் தேவஸ்தானம் ஆலய தரிசனம், ஆன்மீக திருப்தி. அதையும் தாண்டி எங்கள் இளம் சமுதாயத்தினருக்கு, இளம் சந்ததியினருக்கு எங்கள் சமயம், கலாச்சாரம், வாழ்க்கை முறை பற்றி நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் மிகவும் அவசியமானது. எனவே பிள்ளைகளுடன் வந்து இங்கு நடைபெறும் சமய ஆச்சார நிகழ்வுகளை பார்த்து அவர்களுக்கும் இதை கடத்தி அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆலய தரிசனம் கோடி புண்ணியம் என்பதனை சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீ வரசித்தி பெருமானின் ஆசி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அதுவே இந்த நிர்வாக நோக்கமாகவும் இருக்கிறது. விநாயகர் பெருமானின் அருளை பெற்றுமாறு அழைக்கப்படுகிறார்கள். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.